ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, இந்த பணமுட்டையை இப்போ நீ தொட்டுட்டினா நிச்சயமாக இன்று இரவுக்குள்ளாகவே நீ நினச்சதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படி அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக நான் திருப்பிடுவேன். எப்போதுமே உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்றத நீ மறந்துட வேணாம். அறிவுரையும் 1000 யோசனைகளையும் அடுத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் உன் வாழ்க்கைக்கான நல்ல வழிகளை காட்ட இங்கு யாருமே முன்வர மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்னா அதற்கான செயல்களையும் முயற்சிகளையும் நீதானே செய்கிறாய். நிச்சயமா நீ செய்த முயற்சிகளுக்கும் நல்ல நன்மைகளுக்கும் சேர்த்து பலனை கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி இந்த பணமூட்டையோடு உன்னை பார்க்க வந்தேன். உன் தேவைகள் எல்லாம் தீரும்படியும் உன் கஷ்டங்கள் எல்லாம் போகும்படியும் உனக்கானதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். ஆனால் எதுவுமே உடனே அடுத்த நிமிஷமே கையில் கிடைக்கணும்னு நினைக்காத. மண்ணுக்குள்ளே ஒரு விதையை போட்டவுடனே விதை முளைச்சி வந்துடாது. விதைச்ச விதைக்கு சரியான முறையில் தண்ணீர் ஊற்றி பராமரிக்கும் போது செடி முளைச்சி அப்புறம் மரமாக மாறி அதுக்கப்புறம் அதிலிருந்து காய் கனிகள் கிடைக்கும். அதே போல தான் நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியம் என் செல்லமே. எல்லா மூங்கில்களும் இந்த உலகத்தில் புல்லாங்குழலாக அழகான இசையை தருவதாக மாறிடுறது கிடையாது. அதே போலதான் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்துட முடியாது. ஒரு சிலர் படகாக இப்போ மூங்கிலே கூட சில மூங்கில்களை வச்சு படகு செய்வாங்க, சில மூங்கில்களை வச்சு ஏணி செய்வாங்க, சில பேர் அந்த மூங்கில்களை வச்சு வீடு கட்டுவாங்க. அதே போலதான் உன் வாழ்க்கையும். சில மனிதர்கள் அவர்கள் முயற்சிக்கு ஏற்றாற் போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில இருக்காங்க. நீயும் உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டு என் மேலே பக்தியோடு காத்திருக்கும் போது நான் எப்படி உனக்கான வெற்றியை தராமல் இருப்பேன்? இப்போது நீ பார்க்குற சின்ன சின்ன தடைகளையும் சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக நினைக்க வேணாம். நம்பிக்கையோடு முன்னேறி போனீனா நிச்சயமாக இந்த நிலைமை மாறும். வாழ்க்கையில் உன்னை உயர்வாய் நல்லதாய் நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களோடு பழகு. உன்னை அலட்சியமாய் நினைப்பவர்களை விட்டு விலகு என் செல்லமே. உன்னை பொக்கிசமாக நினைக்கக்கூடிய உன்னை உயர்வாக மதிக்கக்கூடிய நபர்களோடு சேர்ந்து நீ உன் வாழ்க்கையை வாழும்போது, அவர்களோடு சேர்ந்து உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் போதுதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உன்னை அதிகமாக நீயே மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிக்காம இது ஏன் இப்படி நடந்துச்சு, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காம, எல்லா சூழ்நிலைகளும் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பாரு. என்ன நடந்தாலும் கவலைப்படாத. தன்மானத்தை இழந்துதான் நீ எதையும் அடையணுன்ற அவசியம் இல்லை. எந்த இடத்துல உன்னை வைக்கிறாங்களோ அதே இடத்துல நீ மற்றவங்களை வைக்க கற்றுக்கோ. உறவுகள் முக்கியம்தான், அதை விட சுயமரியாதை முக்கியம் அல்லவா? யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைஞ்சு உடனே அவங்க கூட போய் சண்டை போட்டு நீ யாருங்கிறத நிரூபிக்கணும்னு நினைக்காத. அதுக்கு பதிலாக யார் என்ன வேணா நினச்சிக்கட்டும், என் வாழ்க்கையை நான் வாழ்வதை பார்த்தே அவர்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கட்டும்னு உன்னை நிரூபிக்க வேண்டியது உன் வாழ்க்கையில் மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான வேலைகளை செய். உன் பொன்னான நேரத்தை நீ வீணாக்க கூடாது என் செல்லமே. உண்மையிலேயே நீ நிரூபிக்க வேண்டியது உன் மனசாட்சிக்கு மட்டும்தான். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக உனக்கான விஷயங்களை சரியாக செய்யும்போது எந்த விதத்திலும் நீ தோற்று போக மாட்ட. ஒரு சில பேர் உன்கிட்ட நல்லவன் போல பேசி பழகி உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. ஆனால் அப்படி உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறவன் இன்னைக்கு வேணும்னா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வசதியாக வாழலாம். ஆனால் அவங்க உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தக்க சமயத்தில் நிச்சயமாக பதில் கொடுப்பேன். அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கும் மட்டும் அடிபணிஞ்சு நீ போனா போதும். இந்த கருப்பசாமி உன்னை ஆண்டவனாக இருந்து நீ என்கிட்ட வந்து கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லவே. ஆணவத்தோடு அலைபவர்களிடமும் அதிகாரத்தோடு நடந்து கொள்பவர்களிடமும் நீ ஒருபோதும் அடிபணிஞ்சு போக வேணாம். கோடியில் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். உன் வீடு தேடி வந்து கோடி கோடி நன்மைகளை சேர்க்க வந்த இந்த கருப்பசாமி உனக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டத்தையும்
மனசார பெற்றுக்கோ. கண்ணிமை போல உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க நானே உனக்கான நல்ல காலத்தை வரவழைப்பேன். உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்க போது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ எப்போவுமே நீயாக இருந்தால் மட்டும் போதும். யாராவது உன்னை பார்க்குறவங்க நீ திமிரு பிடிச்சவனா இருக்க, தலைகணத்தோடு இருக்க, நீ நினச்சதை தான் செய்கிறன்னு என்ன சொன்னாலும் கவலைப்படாத. நீயாக இருக்கக்கூடிய அந்த திமிர் தான் உனக்கு அழகாக இருக்கும். அதுதான் உன்னை தன்னம்பிக்கையோடும் தலை நிமிர்ந்து வாழவும் வைக்கும். இந்த உலகத்தில் உன்னை குறை சொல்கிறவங்க வேணா சரியாக வந்து சொல்லிட்டு போவாங்க, மட்டம் தட்டி பேசுவாங்களே தவிர யாரும் உனக்காக கை தூக்கி விட வரப்போகிறதில்ல. அதனால் நீயாகவே உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. பணபலமும் படைபலமும் இருக்குதுன்றதுக்காக ஆடக்கூடாது. நான் நினச்சேனா யார் வாழ்க்கையை எப்போது எந்த நிமிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிடுவேன்.